அனைவருக்கும் வணக்கம். நான் கனகா டிசைனிங் டெய்லர். நாம் இன்றைக்கி ப்ளவுஸ் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸில் வந்துட்டு ஃபுல்லு வந்து ஸ்டோன் ஒர்க்கு. ரொம்ப ஸ்டோன் ஒர்க்கு கிடையாது. பக்கத்தில் காமிக்கிறேன். சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ப்ளவுஸை வந்து அப்படியே கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, ஊசி வந்து உடஞ்சி போயிடும். ஓகேங்களா? மிஷினில் வந்துட்டு நம்ம ஊசி வந்து உடஞ்சிரும். பிகினர்ஸாக இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன மிஷின் தான் வச்சுருப்பாங்க. அது சின்ன மிஷினில் வந்துட்டு இந்த இது உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மிஷின் வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் ப்ளவுஸோட ப்ராப்ளம் என்னென்னா, இந்த துணியில் வந்துட்டு நம்ம ஸ்டோன் வந்து நம்ம என்ன பண்ணால் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணால் கட்டிங் போட்டுறணும். கட்டிங் போட்டதுக்கப்புறம் ஸ்டோனை வந்துட்டு அந்த கரெக்டாக அந்த நெக் அளவுக்கு இருக்கிற தையல் எவ்வளோ தூரம் விழுகுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டோனை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணால் தான் நீங்கள் வந்து தைக்கிறப்ப எந்த பிரச்சனையும் வராது. நமக்கு தையல் வந்து தள்ளி தள்ளி விழுகிறது, ஊசி உடையிறது அந்த மாதிரி எதுவும் வராது. இதில் இப்படியே நீங்கள் வந்துட்டு அரைகுறையாக தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஆகும்னா, நம்ம தையல் போடுறோம் இல்லைங்களா, தையல் வந்து விட்டு விட்டு விழுகும். ஸ்டோனில் வந்து குத்தி தையல் வந்து விட்டு விட்டு விழுகும். இன்னொன்று வந்து துணியை பிடிச்சி வந்து ஊசி மொன்னையாயிடுச்சு, அந்த ஷார்ப்பு போயிடுச்சு அப்படின்னா துணியை பிடிச்சி இழுக்கும். இதுவே உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வர்ற ட்ராபேக்கு. ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. இது மாதிரி வந்துட்டு ப்ளவுஸோட ப்ராப்ளத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.